உங்க வாழ்க்கையில முன்னேற முடியாமல் ஒரே நிலையில சிக்கிக்கிட்டு தவிக்கிறீங்களா? ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசித்து முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறீர்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பேசப்போவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி. அதிகமாக யோசிப்பது, அதாவது ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் தொடர்ச்சியாக யோசித்து முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற நிலை. ஒரு சாதாரண டெக்ஸ்ட் மெசேஜுக்கு பதில் வரல அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனோ அப்படி சொல்லிக்கிட்டே மனசுல குழப்பமா இருக்கிறோம். இந்த ஒரு சாதாரண எண்ணம் நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் சாப்பிட ஆரம்பிக்கிறது. இந்த ஓவர் திங்கிங் பண்றதால நடக்கிற தீமைகள்ல முக்கியமானது நேரம் வேஸ்ட் ஆகிறது. ஒரு முடிவெடுக்க 5 நிமிடம் போதுமானது, ஆனால் நாம் அதற்கு 5 மணி நேரம் யோசிக்கிறோம். ஒரு முடிவெடுக்க முடியாததால நாமே நம்மை தடுத்து நிறுத்துகிறோம். அது எந்த வேலையா இருந்தாலும். இதனால உங்க தன்னம்பிக்கை குறையும். எதையும் சரியாக செய்ய முடியாதுன்னு உங்க மனதில் வர ஆரம்பிக்கும். இந்த 3 விஷயம்தான் நம்மளை அதிகமா ஓவர் திங்கிங் பண்ண வைக்கிறது. 1, பயம். நாம செய்யற விஷயம் தவறாகி விடுமோ என்ற பயம். 2, எதிர்பார்ப்பு. எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும் என்ற மனநிலை. 3, கடந்த கால அனுபவங்கள். உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல நடந்த தவறுகள் இப்போது மீண்டும் நடக்குமே என்ற எண்ணம். இந்த 5 விஷயத்தை செய்யறது மூலமா ஓவர் திங்கிங்கை தவிர்க்கலாம். 1, ஆக்ஷன் ஃபர்ஸ்ட், யோசனை செகண்ட். முதலில் ஒரு சிறிய நடவடிக்கையை எடுத்து விடுங்கள். செயல்பாடுதான் மனதில் குழப்பத்தை குறைக்கவும் முதல் படி. 2, எழுதி பாருங்கள். உங்கள் மனதில் என்ன யோசனை வருகிறது என்பதை எழுதி பாருங்கள். அது மனதில் இருக்கும் பளுவை குறைக்கும். 3, ஒரு விஷயத்தை யோசிக்க 10 நிமிடம் நேரம் கட்டுப்பாடு வைசிக்கோங்க. அதற்கு பிறகு முடிவெடுக்க முயற்சி செய். 4, எல்லாம் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் என்று நினைக்காதீர்கள். தவறு நிகழும், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். 5, மனத்திறன் மற்றும் மெடிடேஷன். ஒவ்வொரு நாளும் 5 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் சிந்தனைகளை கவனிக்கவும் அதை விடுதலை செய்யவும் பழகுங்கள். ஓவர் திங்கிங்கை விட்டால்தான் உங்க வாழ்க்கை மாறும் நண்பர்களே. நீங்கள் மிக சிறிய கனவுகளை கூட அடைய முடியாது, நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் யோசனைகளில் சிக்கியிருந்தால். அதனால் ஓவர் திங்கிங்கை விடுங்கள், செயல்படத் தொடங்குங்கள். மிகச்சிறிய ஒரு நடவடிக்கையும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நாம் எல்லோரும் தவிர்க்க முடியாமல் சில நேரங்களில் அதிகம் யோசிக்கிறோம். ஆனால் அதை புரிந்து கொண்டு மாற்ற முயற்சி செய்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் அமைதியும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களும் இதை பார்த்து முன்னேறட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.